காரணமாக சில தவறான வார்த்தைகளை சொல்லிடலாம். அதனால சொன்னது எல்லாமே சரின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கட்டாங்க. உங்க அமைச்சர் பாதி பேர் உளறி இருக்காங்க. எவ்வளவு பேரு அதெல்லாம் இப்ப ஆரம்பிக்கவே முடியாதுங்க. உங்களோட உளறலுக்காகவும் உங்களுடைய ஒரு தவறான செயல்களுக்காக தான் இன்னைக்கு ஏன் இப்படி குதிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன இருந்தாலும் எம்எல்ஏ தான். இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவது கட்சி தலைமை கேட்கணுமே குதிக்கிறது இருக்கு பாருங்க. இந்த டாபிக் பேசுங்க. நீங்க ஏன் ஒரு பேசிக் டெக்கரமே மெயின்டைன் பண்ண மாட்டீங்க? பேசிக் டெக்கரம்லாம் அதாவது இதான் அடிப்படை. ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு. இருந்தாலும் இவங்களை மட்டும் கூப்பிட்டு தான் போறோம். இவங்களே 3 சீட்லயே உட்கார்ந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது இதுல என்ன பரவாயில்ல, நல்ல ஆக்டிங் சொல்றீங்க. சுமார் தான், அதுவும் பெருசு. இது குறுக்க குறுக்க பேசினா இவ்வளவுதாங்க பேச முடியும். பேசிக்காக ஒரு அடிப்படையான ஒரு இதுக்காக தான் வரும். தான் தான் எல்லாம் தெரியும்னு பேசினா இதான் இப்படிதான் பேச முடியும். நான் எனக்கு பேச தெரியுங்கிறது காட்டணும். ஏன்னா இவங்களே பேசுறதுக்கு சரியான விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் அத நீங்க அத கண்ட்ரோல் பண்ணுங்க. அத கண்ட்ரோல் பண்ணாதான் பேச முடியும். தேர் ஷுட் பி டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாம எந்த இடத்துலயும் இப்படிதான் பண்ண முடியும். சொல்லுங்க சார். அதான் அடிப்படையான விஷயம். டிபேட்ல என்ன சார் டிசிப்ளின்? அதான் டிசிப்ளின் இல்லன்னு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. இதுதான் வேடிக்கை. இல்லங்க, இப்படிதான் பேசுவேன். நான் இப்படிதான் பேசுவேன். பதில் சொன்னா பதில் சொல்லுவேன். நீங்க பேசுங்க சார். அதாவது தொடர்ந்து இங்க வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் மோடி மௌனமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒற்றை வார்த்தையில சொல்லப்படுகிறது. இத பத்தி பேசுறதை விட அவர் வளர்ச்சிக்கான விஷயங்கள்ல தொடர்ந்து கவனம் செலுத்துறாருன்னு ஏன் எடுத்துக்க கூடாது? இத என்ன வளர்ச்சி நடக்குது இது வரைக்கும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எந்த வளர்ச்சியும் இது வரைக்கும் நடக்குது சரியா தெரியலங்க. என்ன வளர்ச்சி? நீங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி சொல்லுங்களேங்க. ஏங்க இந்த நாட்டுல மோடி வெயிட் பண்ணுங்க. 10 லட்சம் ரூபாயில நான் சொல்றேங்க. சாதாரண டிரஸ் வந்து பெரிய டிரஸ்ல வந்திருக்கு. மத்தபடி தனிப்பட்ட இந்தியாவுக்கான வளர்ச்சின்னு இல்லாம கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றது. இன்னொரு பத்தில என்ன திட்டங்கள் வருதுன்னா அரசு நிறுவனம் இது போல கான்ட்ரோவர்சி மத ரீதியான கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்றதுல அவங்களோட மத கருத்துக்கள் மட்டும் இல்ல, இன்னொரு பக்கத்துல இது போல டிபேட் இது போல மக்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை பேசிட்டு இன்னொரு பக்கத்துல மக்கள் விரோத விஷயங்களை அரசு திட்டங்களா கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப தீவிரமா நடக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா தனியார் துறையை வந்து ஊக்குவிப்பது, பன்னாட்டு கம்பெனிகளை இங்க அனுமதிப்பது என்பது மிக சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க விவாதம் எதோ ஓடுதுன்னா மத சார்ந்த விஷயங்கள், மதம் மாற்ற விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் போது இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் எல்லா கம்பெனியும் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. குறிப்பா ரயில்வே துறையை வந்து ரயில்வே துறை வந்து நேற்று வந்து நாளிதழ்ல வந்து செய்தி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே துறையில் SC/ST பங்களிப்பினால் ரயில்வே துறை மிக சிறப்பா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனா என்ன பண்ணிருக்கு மத்திய அரசு, மோடி அரசு வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா ரயில்வே நடுத்தரம் பயன்படுத்துகிற ரயில்வே டிக்கெட் விலையை அதிகப்படுத்தினாங்க. டிக்கெட் விலையை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம இப்ப ரயில்வே துறையை தனியாருக்கு கொடுப்பதற்கு அப்படின்னு மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் துறை உலகத்திலே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் நிறுவனமாக இருக்கிற நம்ம 2000 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய இன்சூரன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு 10,000 கோடிகளை சம்பாரிச்சு கொடுத்திருக்கு. அரசுக்கு நிறைய ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனியில பணம் போட்டா வீட்டில் இருப்பதை விடவும் பாதுகாப்பா நமக்கு பின்னால கிடைக்கும் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்தியாவின் பொதுத்துறையில் மாபெரும் வெற்றி பெற்று எந்த தனியார் நிறுவனம் நெருங்க முடியாத அளவுக்கு இன்சூரன்ஸ் துறை வளர்ந்திருக்கு. ஆனா அதுக்குள்ள அதை தனியார மாத்திரத்துக்கு முயற்சி நடக்குது. இப்ப சக்சஸ்ஃபுல்லா போற அரசு நிறுவனம் எல்லாம் வந்து இந்த அரசே இந்த அரசு நிறுவனத்துக்கு எதிராக மாத்தி அதெல்லாம் உருவிடு அதெல்லாம் திட்டம் நடக்குது. இந்த பக்கம் மதமாற்றம் சர்ச்சையா மந்திரிகளை விட்டு அவங்க இலாக்கா குறித்து எந்த அறிவுமே அவங்க பேசாம சம்பந்தம் இல்லாம சாமியார் தனமா பேசுவது இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா மூடி மறைப்பதற்கான ஒரு செயல் திட்டமா தான் இருக்குது இவங்க கிட்ட. வேற எந்த நலத்திட்டங்கள் மக்களுக்கான எந்த நலத்திட்டங்கள் இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. வளர்ச்சி என்ற ஒற்றை பாதையில் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரசும் பாஜகவிற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இருவருமே தனியார் மயத்துடைய முழு ஆக்கிரமிப்புகளில் தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மோடி இப்போதைக்கு அவர் வந்து நீங்கள் விட்டு போன அந்த தனியார் மயத்தை அவர் தொடர்ந்து வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பாதையில் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் மதச்சார்பின்மைன்னு வரும் பொழுது இந்த இடத்திலும் இருவருக்கும் அவர் சொன்னாரு அந்த கருத்துல இருந்து நான் இதை கேட்கல. சமீபத்தில் அந்த பிரியாம்பிள் அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய முக உரையில இருக்கக்கூடிய செகுலரிசம் அண்ட் சோசியலிசம் அதாவது மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவம் சமூக நீதினு சொல்லக்கூடிய அந்த இடத்தையே அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை குடியரசு தின விளம்பரத்துல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாஜக என்ன வைத்தார்கள் தெரியுமா குற்றச்சாட்டு? கடந்த மே மாதம் காங்கிரஸ் இதை எடுத்துட்டு தான் அவங்க வந்து விளம்பரம் கொடுத்திருந்தார்கள் என்று. அது வந்து தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததுன்னு சொல்றீங்களா? காங்கிரஸ் அது போன்ற விளம்பரம் எதுவுமே கொடுக்கல. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இந்த விளம்பரம் என்பது சிவசேனா கட்சி முதலில் இதை அறிவிக்கிறது. இத மாதிரி செக்குலர் சோசியலிஸ்டிக் கான்ஸ்டிடியூஷன் அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள முகவுரையை அதை வந்து எடுத்துடணும்ட்டு முதல்ல சிவசேனா பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இதை முன்வைக்கிறார்கள்.
அவர்களுடைய கோரிக்கையா தான் முன்வைக்கிறாங்க. அதன் பின்னர் அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதை கருத்தில் கொண்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளீனா அவங்க கோரிக்கையை ஏற்றுதான் இவங்க வெளியிடுறாங்க. அதனால ரொம்ப பெரிய கிளர்ச்சி வந்தவொடனே தவறுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஓபனாவே வந்து மத்திய அரசின் மூத்த அமைச்சர் இன்னைக்கு வந்து ஏன் அதை ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு கேள்வியும் எழுப்பிட்டாங்க. இப்போ பிஜேபி கேள்வியும் எழுப்பிட்டாங்க. இப்போ பிஜேபி இத வந்து நாங்க வந்து லோக்சபால இதை நாங்க அமெண்ட்மெண்டா கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னது தப்பு. அப்போ அவங்க முறையாக காங்கிரஸ் செஞ்சுச்சுன்னு சொன்னது தப்பு. அது போய் காங்கிரஸ் அப்படிப்பட்ட பத்திரிகை வெளிய இந்த இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, விளம்பரமே கொடுக்கல. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது வந்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுத்த திட்டம், அது இன்னைக்கு கையை வச்சு மொத்தமா அதை அழிக்கிறாங்க. சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க. செலவினத்தை குறைக்க சாதாரண வயதானவர்கள், மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிற பென்ஷன்ல கைய வச்சுட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு பென்ஷன் இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி எல்லா சோசியல் ஸ்கீம்ஸ்லயும் ஸ்பெண்டிங்க குறைக்கிறேன், செலவினத்தை குறைக்கிறேன்னு அருண்ஜேட்லி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே வராது. அதே மாதிரி எல்பிஜி கேஸ் இன்னைக்கு மானியத்தை எல்லார் அக்கௌண்ட்லயும் போட்டேன்னு சொல்றாங்க. ஆனா யாருக்குமே கிடைக்கல. எல்லாருமே பணம் கொடுத்துதான் கிராமங்கள்ல எல்லாம் யார கேட்டாலும் எங்களுக்கு வரல அக்கௌண்ட்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல கருப்பு பணத்தை கொண்டு வரேன்னாங்க, இது வரைக்கும் கொண்டு வந்து 15 லட்சம் ரூபாய் ஒருத்தர் அக்கௌண்ட்ல தரேன்னாங்க, இது வரைக்கும் 15 காசு கூட தரல. அது மாதிரி இன்னைக்கு அவங்க பண்ண பிராமிஸ், டெவலப்மெண்ட், வளர்ச்சி, மோடி முன்வைத்த எல்லா விஷயமுமே தகர்ந்து நிற்கிறது இல்ல, வரவே இல்ல, யாருமே எதுவுமே செய்யல. ஆனால் செய்வதெல்லாம் என்னன்னா 2 விஷயம் நல்லா பண்றாங்க. ஒண்ணு, அவசர சட்டம் போடுறாங்க. பாராளுமன்றம் நடக்கும் போது மத மாற்றம், அது இது மத கலவரம்ட்டு வேற பக்கம் திசை திருப்பி அதை பாராளுமன்றத்தை கத்த விட்டுறாங்க எதிர்கட்சிகளை. ஆனா அதே விஷயத்த வெளியில கொண்டு போய் பின்வாசல் வழியாக அவசர சட்டத்தை கொண்டு வந்து பல லட்சம் கோடி, இவர் சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் துறையில பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் கோல், நிலக்கரி எல்லாத்திலுமே பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய முதலீடுகள் பெறக்கூடிய அந்த திட்டங்களை அவங்களுக்கு ஏற்றால் போல ஷரத்துகளை கொண்டு வந்து ஊழல் உருவாக்குவதற்கான திட்டங்கள் இல்ல. இன்னொன்னு நான் தொடர்ந்து வரேன், பொருளாதார இதுக்கு வரேன். நான் உங்ககிட்ட அவருக்கு டைம் பேச முதல்ல நீங்க தான் கேட்டீங்க, அதுல காங்கிரஸ்ல போடல அந்த லார்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். இல்ல, நான் கொஸ்டினை கேட்டேன். நம்ம பொருளாதாரத்துக்குள்ள போனோம்னா முழுவதும் பொருளாதாரத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு அது குறித்து நான் விவாதத்தை முன்னெடுக்கல, அதனாலதான் நான் அதை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்மளுடைய ஆர்டிகல் ஷரத்து 25 மத உரிமை குறித்து பேசுகிறது. பின்பு எதற்கு மத மாற்றம்? மதம் மாற்றம் யார் பண்றாங்க? அரசு பண்ணல. மதம் விருப்பப்பட்டு திரும்பி வரவங்க வராங்க. இப்போ இங்க இருந்து ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறுது, யாரும் ஒண்ணும் தப்புன்னு சொல்லலையே. அது மாதிரி அங்கிருந்து இங்க வருது, எதுக்கு நீங்க தப்புன்னு சொல்றீங்க? 5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மதம் மாற்றம் வந்து தப்புன்னு சொல்றதுக்காக இல்ல சார். சரி, அரசு வந்து இதெல்லாம் அரசு பண்ணல. அமைச்சர் வந்து தேசிய நூல் பகவத்கீதை தான் புனித நூல்னு சொல்றாரு இல்ல சார். அது எப்படி மதச்சார்பின்மை ஒரு நாட்டுல எப்படி ஒரு நூலை மட்டுமே? அப்படின்னா பைபிளையும் குரானையும் சொல்லணும் இல்லையா? சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன் சொல்லமா இல்ல? அதாவதுங்க, நாம ஒரு ஆட்சியை புல் மெஜாரிட்டியில வராது, இது எப்படியும் தோத்து போயிடும், இது எப்படியும் தோத்து போயிடும், நாங்க தான் திருப்பி இன்னொரு 10 வருஷம் ஊழல் பண்ண வருவோம்னு நினைச்சிருக்காங்க. அது இல்ல, அதுல மண்ணு விழுந்து டோட்டலாக ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டியில வந்துருச்சு. ஃபுல் மெஜாரிட்டி வந்த வைத்தறிச்சல இன்னும் தீரல. அவர் என்ன சொன்னார் மோடி? நான் சின்ன விஷயம் சொல்றேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடு ஒரு 20 வருஷம் லூட்டி அடிச்சுட்டு நாஸ்தி பண்ணின ஒருத்தர்கிட்ட நீங்க வாங்குறீங்கன்னா அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடை சரி பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாசம் ஆகும். அப்போ ஒரு இந்தியால அவ்வளவு மகத்தான ஒரு 60 வருஷம் ஊழல் பண்ண ஆட்சி ஒழிந்து அதுக்கு பிறகு அதை சரி பண்றதுக்கு டைம் வேணும். கண்டிப்பாக செய்வார்கள். ஆனால் இந்தியாவில் இத்தனை வருஷம் இந்த காங்கிரஸ் ஆட்சியில என்ன வந்திருக்குன்னு சொன்னாக்க, மதசார்பின்மை என்பது இந்து மதத்திற்கு எதிரான நடவடிக்கை தான் மதசார்பின்மை என்ற ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. அது இல்ல, எல்லா மதமும் சமம். நீங்க ஒரு கிறிஸ்டியன் சொன்னாக்க உங்களுக்கு உங்க மதம் உங்களுடைய தாய் தந்தை, நான் ஹிந்துனா என் மதம் எனக்கு தாய் தந்தை, அவர் முஸ்லீம்னா அவருக்கு அவர் மதம் தாய் தந்தை, அவர் முஸ்லீம்னா அவருக்கு அவர் மதம் தாய் தந்தை. நீங்களும் என்னுடைய அப்பா அம்மாவை தப்பா பேச வேண்டாம், நானும் உங்க அப்பா அம்மா தப்பா பேச. இதுதான் அடிப்படையான இந்த நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி இருக்கிறது. இந்த தேசிய கொடி வந்து ஆரஞ்சு வந்து ஹிந்துஸ், ஒயிட் வந்து கிறிஸ்டியன்ஸ், கிரீன் வந்து முஸ்லிம்ஸ். இது எல்லாம் சேர்ந்ததுதான்
நம்முடைய தேசியம். இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, விவேகானந்தர்ல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் தான். சரி, இது அடிப்படை இல்ல. ஒரு சிலர் இருங்க மேடம், ஒரு முக்கியமான கேள்வி. அரசு இதுவரைக்கும் மதமாற்றம் குறித்து பேசவே இல்லை என்று சொல்லும் பொழுது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மேல் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் யோகி ஆதித்யநாத் என்ற உத்தரப்பிரதேசத்து எம்பி. அவர் சொன்ன கருத்து தான் லவ் ஜிஹாத்தை ஆரம்பித்து வைத்தவர். அதே போன்று உமாபாரதி, சாத்வி உமாபாரதி மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவரும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். அரசு இயந்திரமாகத்தான் இன்றைக்கு நாம் அவர்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உமாபாரதியும் லவ் ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இங்கே முன்னெடுத்தார், லவ் ஜிஹாத்துக்கான போராட்டத்தை. இதை எப்படி அரசு செய்யலன்னு நாம சொல்ல முடியும்? லவ் ஜிஹாத் ரைட்னு சொல்றீங்களா நீங்க? ஒரு காதலிப்பதற்காக, ஒரு திருமணத்திற்காக ஒருத்தரை மதம் மாத்துறது சரின்னு சொல்றீங்களா? அது தவறு. இப்போ தீவிரவாதத்தை பத்தி இதே ஒபாமா பேசியிருக்காரு, ISIS தீவிரவாதிகள் பத்தி இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கு. முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் யாரும் சொல்றாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. தீவிரவாதிகள் என்பது தனி, தீவிரவாதிகள் தான். அதை ஒரு மதத்தின் பெயரால் சொல்ல வேண்டாம். ஆனால் மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை பண்றவங்களை அந்த மதத்தை வச்சுதான் சொல்லணும். இப்போ லவ் ஜிஹாத்ங்கிற வார்த்தை எப்படி வந்தது? இது மாதிரி ஒரு பிராக்டிஸ் இருந்ததுனால வந்தது, அவ்வளவுதான். நீங்க ஒரு சில இடங்கள்ல நடக்கிறது கன்வீனியன்ட். ஏன் தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இருக்கும் பொழுது தமிழக அமைச்சர் சொல்றாரு, ஒரு சாமிக்கு இத்தனை வைஃப் இருக்கு, ஏன் அவருக்கு எய்ட்ஸ் வராதுன்னு கேட்டார். அப்புறம் இன்னைக்கு அவர் பேசவே முடியாத சூழ்நிலை இருக்கான்னு வச்சுக்காங்க. இது அப்போ ஏன் அந்த முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லல? நான் கொஞ்சம் நாகரிகம் கருதி பேசுறேன். இதுக்காக சொல்றேன்னா, இது எப்பொழுதுமே எல்லாவற்றுக்கும் முதலமைச்சராக இருக்கிறவங்களோ பிரதம மந்திரியா இருக்கவங்களோ லொடுக்குன்னு பேச முடியாது. புரிஞ்சுக்காங்க. அவங்க பேச வேண்டிய இடத்துல தான் பேச. அனைத்து மதத்திலையும் சார்ந்து அவர்கள் எல்லாரையும் சரிசமமாக பாதிக்கக்கூடிய நாடாகத்தான் இருக்கும். லவ் ஜிஹாத் என்பது மதத்தை மாற்றுவதற்காக, அதாவது அவர்களுடைய மதத்திலிருந்து அவர்களை மாற செய்வதற்காக செய்யப்பட்டது. அதனால் லவ் ஜிஹாத் சரிதான். அதாவது அவர்கள் வைக்கிற உங்களுடைய எல்லா மதமும் ஒருத்தரை இன்னொருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது, அவங்க உங்களுக்குன்னு சிறப்புன்னு சொல்றாரு. மத்த மத விஷயத்தை விடுங்க. நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன். முதல்ல இந்து மதம் இந்துக்களை சமமான கேள்வி இருந்துட்டாலே இங்க இஸ்லாம் மத மாற்றம் இல்ல, நான் முதல்ல சொன்ன கிறிஸ்தவ மத மாற்றம் அவசியம் இல்லாம இல்ல. இங்க என்ன, இங்க குறிப்பா பெண்களை எடுத்துக்கோங்க. குறிப்பா பெண்கள்ல நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பெண்கள் கூட எடுக்க தேவையில்லை. இந்திய சமூக அமைப்பில் பெண்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்த பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, தலையிலிருந்து பிறந்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த குடும்பத்து பெண்கள் தான். உடன்கட்டை ஏறுவது, கணவன் இறந்து விட்டால் அவனோட போட்டு கொளுத்துற பழக்கம் யாருக்கிட்ட இருந்ததுன்னா ஆதிக்க சமூகத்துக்கிட்ட. அதே மாதிரி கணவன் இறந்துட்டா கங்கை ஆற்றில் ஓடுகிற அந்த நதியோட தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுல அந்த விதவை பெண்களோட கண்ணீர் கலந்துருக்கு. நிறைய பேர் ஆத்துல தள்ளி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு 50 ஆண்டுகளா தான் இல்ல, ஒரு குறிப்பிட்ட பெண்களை கணவன் இறந்து விட்டால் மொட்டை அடித்து காவி துணி போட்டு முக்காடு போட்டு மூளையில் உட்காத்தி வச்சு அவங்களை எவ்வளவு இழிவுபடுத்துச்சு இந்த சமூகம், இந்த மதம், இந்த சிஸ்டம். அப்ப நீங்க நமக்குள்ள எவ்வளவு மோசமான விஷயங்களை வச்சுக்கிட்டு பெண்கள் படிக்க கூடாது, சூத்திரர்களுக்கு கல்வி கிடையாது, பெண்களுக்கு கல்வி கிடையாதுன்னு சொல்லி தன் சமூகத்தில் இருக்கிற பெண்களை கொலை செய்து, சிசு கொலை செய்து, பெண்களை ஏன் சிசு கொலை செய்யறாங்கன்னா இந்த சிசுத்தோட எல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. அப்போ டோட்டலாவே இந்து சமூக அமைப்பு இந்து பெண்களுக்கு எதிராகவே இருந்திருக்கு. அப்ப அதை நீங்க மாற்றுவதற்கு யாரெல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த சமூகத்துக்குள்ளார டாக்டர் அம்பேத்கர் இந்து சட்ட மசோதான்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. அது எப்போ இந்து சட்ட மசோதாவை 1950 சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு இதற்காக நிறைய சண்டை போறார். நேருவோட எல்லாரையும் சண்டை போட்டு அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரல. முழுக்க பெண்கள், இந்து பெண்களுக்கான உரிமைகளுக்காக அமல்படுத்த தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. அந்த இந்து சட்ட மசோதாவில் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வரதட்சணைக்கு எதிரான வன்கொடுமை வந்தா வர்றது எல்லா பாதுகாப்பும் அன்னைக்கு அம்பேத்கர் கொடுத்த சட்டம் தான். இந்து ப்ராட்டஸ்ட் பண்ணி இந்து சமூகத்தில் இப்படி அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி ப்ராட்டஸ்ட் பண்ணவங்க தான் இந்து மதத்துக்கு எதிராக ப்ராட்டஸ்ட் பண்ணி சமநிலை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் ஆதிக்க ஜாதியை சேர்ந்த பெண்களும் பாதுகாப்பாக இருப்பதற்கு டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் போன்றவங்க இந்து சமூகத்துக்குள்ளே இந்த கழகத்தை பண்ணாங்க. அதை இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறோம். முதல்ல இந்த கதையை நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் இதை சரி பண்ணாலே மதம் மாற்றம் இங்கிருந்து போறவங்க கிறிஸ்துவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் போக வேண்டிய அவசியம். தொடர்ந்து நாம் பேசலாம். எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இன்றைய செய்தி
நாளைய வரலாறு. நாள்தோறும் படியுங்கள் முரசொலி. Beautiful shot, fantastic. What a shot. Brilliant work. This is outstanding stuff from Virat Kohli. எத்தனை கோடம் எத்தனை பார்வை நிகழ்ச்சி தொடர்கிறது. மேடம் இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து இங்க நீங்க நிறைய கருத்தை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே பேசிட்டீங்க. உங்க டர்ன் வரும்பொழுது நீங்க சொல்லுங்க. இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை இங்க பொதுவா இவ்வளவு நாள் இருந்தது. இந்த ஒரு வார்த்தை இங்க எல்லாரையும் உண்மையாவே அவங்கவுங்க சுதந்திரமா இருக்க விடாம இந்த போலியான ஒரு அடையாளத்தோட இருக்கு. இன்னும் சொல்ல போனா மதச்சார்பின்மைன்னு யாராவது பேசினாலே அது இந்துவுக்கு எதிரான ஒரு உரிமையாக இங்க ஒரு கற்பிதம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, அது தவறு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மதச்சார்பின்மை என்ற கொள்கை இந்த நாட்டில் இருப்பதால் தான் ஓரளவுக்கு பயங்கரவாதம் தீவிரவாதம்லாம் அதிக இருக்கு. நாம் அதை தான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு மதம் கொண்டு ஒரு நாடை ஐடென்டிஃபை பண்ண நாடுகள்லாம் பாருங்க. இன்னைக்கு இஸ்லாம் மதம் சொல்லி இஸ்லாம் நாடுன்னு சொன்ன நாடுகள்ல எல்லாம் எந்த அளவுக்கு தீவிரவாதம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவ நாடெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு தீவிரவாதத்துல பெரிய அளவுல அடி வாங்கிட்டு இருக்கு. பெரிய அளவுல நிறைய பேர் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் நமக்கு பாதுகாப்பே அந்த மதச்சார்பின்மை தான். அதேதான் வெளிநாடுகள்ல இருந்தும் தீவிரவாதம் பெரிய அளவு உள்ள வர முடியாம தடுக்கப்படுது. ஆகையால என்னதான் இங்க பிரச்சனைகள் நடந்தாலும் நாமக்குள்ள நாம ஒத்துமையா இருந்தா இன்னொரு ஒரு மோசமான தீவிரவாத சக்தி பயங்கரவாத சக்தி உள்ள வர முடியாது. ஆகையால இந்த ஒற்றுமை இழக்கும் பொழுதுதான் நமக்கு உள்ள தீவிரவாதம் அதிகப்படும். உள்நாட்டு தீவிரவாதமும் அதிகப்படும், வெளிநாட்டிலிருந்து தூண்டி விடக்கூடிய தீவிரவாதமும் அதிகப்படும். ஆகையால நம்ம நாட்டுக்குள்ள நாம எல்லாருமே இந்த மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதான் மதச்சார்பின்மை, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லாரும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அததான் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே முன்னிறுத்தி இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் ஓரளவுக்கு அதை தான் பேசி இருக்கிறது. ஆகையால் என்னை பொறுத்தவரை மதம் என்று ஒரு மதத்தை குறித்து ஒரு எந்த பர்டிகுலர் மதமா இருந்தாலும் அதை ப்ரமோட் பண்ணணும்னு தனிப்பட்ட முறையில அரசாங்க மிஷினரியே அதை எடுத்து செல்லும்போது அரசாங்கம் இன்வால்வ் ஆகலன்னா அரசாங்கம் இன்வால்வ் ஆகலன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் பொதுவா இருந்தாலே அது கட்டுக்குள்ள இருக்கும், அது பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனால் அதே நேரம் ஒரு அரசாங்கத்தோட அந்த இயந்திரமே அதை ஊக்கி வைக்கும் மௌனியாக அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அதேதான் இன்னைக்கு அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் சொல்லி இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் மோசமான விமர்சனம் மோடியை செஞ்சாங்கன்னு சொல்றதை விட ஒரு விஷயத்தை ஒரு ஆபத்தான விஷயத்தை பிரதமர் அவர்களே நீங்க செஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நாங்க அரசியலுக்காக ஒபாமா சொல்றதோ இல்ல நியூயார்க் டைம்ஸோ சொல்லல. இந்த ஆபத்தை இந்தியாவில் தடுங்கள். உங்களிடம் வளர்ச்சிங்கிறத முன் வச்சு நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க. அப்ப அந்த வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமானால் அமெரிக்கால இருந்து வந்து போறாங்க. அவங்க இந்த நாட்டுடைய வியாபாரத்தை வச்சுக்கணும்னு விரும்புறாங்க. ஓகே, அதெல்லாம் சரி. அப்போ வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்தா தானே அமெரிக்கா வியாபாரம் வச்சுக்க முடியும். நீங்க ஒண்ணுமே எங்களாலேயும் ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க மதத்தின் பின்னாடியே போனீங்கன்னா வளர்ச்சிக்கு அங்க இடமே இருக்காது. தயவு செஞ்சு ஆபத்தான ஒரு மௌனியா இல்லாமல் நீங்க மன்மோகன் சிங்க ஒரு மௌனின்ட்டு விமர்சனம் செஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பெரிய ஆபத்தான ஒரு மௌனியா உட்கார்ந்து இருக்கீங்க. மோடி அவர்களே எழுந்துக்குங்க அப்படின்னு சொல்லி தட்டி எடுப்புறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இங்க ஏற்கனவே நேத்துக்கு ஒபாமா சொன்னாரு, நீங்க பேசின அதிர்ச்சி அடைந்திருப்பாரு காந்தி இன்றைக்கு இருந்தால் அப்படின்னு நேத்து ஒபாமா பல அதிர்ச்சிகளை. ஆனா 1966 மகா கும்பம் என்று அலகாபாத்தில் இருந்து இதே போன்று மதம் மாறுகிறார்கள் எல்லாரும். அப்பவும் காந்தி மிகப்பெரிய சீரியஸ் கன்சர்ன் ஒரு நோட் கொடுக்கிறார் அதிர்ச்சியினுடைய விளைவாக. 66 நான் சொல்றது மகா கும்பம் என்று சங் பரிவாரங்கள் ஒரு மதமாற்ற ஒரு அமைப்பாக கூடி அலகாபாத்ல நடந்ததுல செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இது அக்டோபர், இன்னைக்குதான் அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கிறது. அக்டோபர் மாதத்தில் லண்டனில் இருந்து இயங்கக்கூடிய மெயில் டுடே எல்லாருக்கும் தெரியும், மிக பிரபலமான இதழ் தான் நியூயார்க் டைம்ஸ் மாதிரி.
அதில் வந்து சங் பரிவாரங்கள்ல விஹெச்பி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்பதான் அந்த லவ் ஜிகாத்து மத மாற்ற தடை கர்வப்சி இதெல்லாம் வருது, குரு உத்சவ்னு பெயர் மாற்றம் சமஸ்கிருத திணிப்பு எல்லாம் வரும் பொழுது ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, எல்லா அமைப்புகளிடமிருந்து பேட்டி எடுக்கப்படுகிறது. அப்ப வந்து நீங்க இவ்வளவு தைரியமா செய்றீங்களே, இதற்கு யாரு உங்களுக்கு இந்த உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க, ஏன் இப்ப செய்றீங்கன்னு கேள்வி எழுப்பும் போது அரசும் சரி மோடியும் அமைதியாகத்தானே இருக்கிறார்கள், அவர்களுடைய அமைதி எங்களுக்கு சம்மதம்னு அர்த்தம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து? அடிப்படையாகவே இந்த முதல்லயே சொன்ன மாதிரி தான், இது வந்து ரொம்ப ஓவராக இந்துக்களுக்கு எதிரான பல விஷயங்களை செய்து இது மதசார்பின்மை போது பொறுத்தது போதும் பொங்கி எழுமனுங்கிற மாதிரி சாது மிரண்டால் நாடு கொள்ளாது. இதுதான் அடிப்படை. இது என்னாச்சு, பெருவாரியான சமூகத்தினர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சிறுபான்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சிறுபான்மைக்கு உண்டான மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பெரும்பான்மையான மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு, அவ்வளவுதானே தவிர அந்த எதிர்ப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. இந்த அரசும் மதசார்பின்மையை தான் கடைபிடிக்கும். ஆனால் இந்த பிஜேபியின் அரசினுடைய மதசார்பின்மை என்பது அனைத்து மதத்தினரும் சரிசமமாக பார்க்க. குருவந்தனம் சொல்றீங்க, இந்து மதம்ங்கிறது தனியான மதம் இல்ல, வாழ்க்கையின் முறைதான் இந்து மதம். காலையில் எழுந்திரு தான் இந்து மதம். காலையில் எழுந்திரு, பல்லு விளக்கு, சாமி கும்பிடு, பெரியவங்களுக்கு மரியாதை சொல்லு, ஆசிரியருக்கு வணக்கம் வை, இதெல்லாம் தான் ஒழுக்கமாக நடந்து கொள், இதெல்லாம் தான் இந்து மதம் சொல்லி இருக்கிறது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை வந்து நாம எல்லா மதத்திலும், ஆனா இந்து மதத்தை சொல்லும்போது தவறாக தெரிகிறது பல விஷயங்கள். இந்து மதத்தை சொல்லும்போது இந்து மதம் என்பது விமர்சிப்பதற்கு உரிய மதம். அது எதற்காக விமர்சிக்கிறோம் சொன்னா புரிந்து கொள்வதற்கு, புரியாம விமர்சிக்கிறது கிடையாது. ராவணனுக்கு 10 தலைன்னு சொன்னா அவர் தலை எந்த பக்கம் இருக்குன்னு கேட்கறதுக்காக இல்ல. இது வந்து குசும்பாக கேட்பதோ அறியாமையினால் கேட்பதோ வேற. தத்துவங்கள், இறைவன் என்பதே தத்துவங்கள் புரியலன்னா தத்துவத்துன்னு தான் பேசுவாங்க. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. தத்துவங்கள் புரியலைன்னா விளக்கம் சொல்லலாம், அதுக்கு விளக்குவதற்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் இந்து மதம் எந்த மதத்தையும் ஒழிக்க சொல்லவில்லை, எந்த மதத்தில் இருக்கவங்களும் வாழக்கூடாதுன்னு சொல்லல. பிறகு எதற்கு சார் இப்படி 2021 இந்து ராஷ்டிர நாடாக மாற்றுவோம் என்று நாங்க சொல்றேன். 128 கோடி மக்கள்ல யாராவது ஒரு சிலர் சில ஆர்வ கோளாறுனால தவறாக பேசியிருக்கலாம், அது எல்லாருமே அங்கீகாரம் பண்ணணும். ஆனா நீங்க விவாதமா போய்கிட்டு இருக்கு சார், உங்களுக்கு தெரியலையா? வெட்டியா இருக்கிறதா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. பாருங்க ஒரு விஷயத்தை ஆமோதிக்குது. ஆமாங்க, நானும் பிஜேபி தான். அதனால நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஏங்க நீங்க ஆங்கரா அவங்க ஆங்கரா ஏன் வரம்பு மீறிட்டே இருக்கீங்க? அதாவது அடிப்படையான அதான் நல்லா பேசுறீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து உடனே ஆட்சி விமர்சனம் பண்றீங்க. ஆட்சி விமர்சனம் பண்றதுக்கு என்ன டைம் இருக்கு? என்ன நடந்திருக்கு? என்ன டெபிசிட் ஆயிடுச்சா? நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது குஜராத் 1 லட்சம் கோடி ரூபாய் மைனஸ்ல இருந்த ஒரு மாநிலத்தை 1 லட்சம் கோடி ரூபாய் பிளஸ்ல கொண்டு வந்திருக்காரு. அவர்தான் அவருடைய அந்த நம்பிக்கையில தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது யாரும் இந்த காசு கொடுத்து ஓட்டு போடுற விஷயம் கிடையாது. இது அடிப்படையான சார் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, மத மாற்றம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஜாதிக்காரர்களையும் எல்லாத்தையும் மதத்தை தவறா சொல்றீங்க. அம்பேத்கர் மதத்தில் இருந்தா தவறுன்னு சொல்லி மாறினார். அதெல்லாம் மத மாற்றம் தவறுன்னு சொன்னார். அது மதம் மாறி போனார். அதாவது இந்தியாவில் பிறந்தவர்கள், இந்தியாவில் இருந்தவர்கள் எல்லாமே இந்துக்களா தான் இருந்தாங்க, இந்துக்களாகத்தான் பிறந்தவர்கள். இடையில் தான் இந்த படையெடுப்புகள், இதன் மூலம் வந்து இவர்கள் இங்கு மதம் மாற்றம் செய்யப்பட்டார்கள். அதனாலதான் இப்ப வந்து தாய் மதம் திரும்புதல் அப்படிங்கிற பெயரையே நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா எல்லாத்துக்கும் அரபு நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு நாடாக இருக்கிறது. ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டா ஐரோப்பிய நாடுகள் பாதி வந்து கிறிஸ்தவ நாடாக இருக்கிறது. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருந்தா என்ன, இந்து நாடு இந்தியாவா இருந்தா என்ன என்று ஒரு வாதம் இங்க வைக்கப்படுதுல, அது குறித்து உங்களுக்கு நம்ம முதல்ல பார்த்தோம். ஏன்னா இந்துன்னு ஒருத்தர் கிடையாது, தனித்தனியா தான் இருக்கிறாங்க. இந்துங்க எப்படின்னா யாரெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்துவன் இல்லையோ, யாரெல்லாம் சீக்கியன் இல்லையோ அவனெல்லாம் இந்து தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்து ஒரு இந்துவோடு பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறதுல சாதி தான் அதை தீர்மானிக்குது. அதனால இந்துன்னு அடையாளப்படுத்த முடியாது, சாதி தான் அது வருது. இன்னொரு விஷயம், வேற்று மதத்திலிருந்து வந்ததுனால அந்த மதத்துக்காரங்க எங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்து ஒண்ணு பௌத்தம் எடுத்துக்கங்க. புத்தரோட சொந்த நாடு எது? எங்க பிறந்தாரு புத்தர்? இங்கதானே பிறந்தாரு. அவர் இந்த நாட்டுக்காரர் தானே. ஆனா இந்த நாட்டில் புத்த மதம் இல்லாமல் உலகெங்கிலும் புத்த மதம் பரவி இருக்குது.
பக்கத்துல இருக்க சீனாவுல வந்து பெரும்பான்மையான மக்கள் சீனாவுல இருக்கிறாங்க, கொரியால இருக்கிறாங்க, இலங்கையில இருக்கிறாங்க, ஜப்பான்ல இருக்கிறாங்க. உலக நாடுகள் முழுக்க இந்தியாவில இருந்து ஒரு இந்தியர் புத்தரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப புத்தர் அவங்க ஏத்துக்கிட்டதுனால அவங்களாம் அவங்க நாட்டுக்கு துரோகி ஆயிட்டாங்களா? இப்ப சீனாக்காரங்க எல்லாம் தன் நாட்டுக்கு துரோகம் செய்துவிட்டு இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்கிறார்கள், இந்தியரை கடவுளாக ஏற்றுக்கொண்டதனால் அவர் தன் நாட்டின் துரோகின்னு சொல்றாங்களா? ஒரு ஜப்பானியரை நீங்க சொல்ல முடியுமா? நீங்க புத்தரை பற்றி ஒரு சைனீஸ் கிட்டயோ ஒரு ஜப்பானியர் கிட்டயோ நீங்க பேசுனீங்கன்னா அவங்க கையில நடக்குது. என்னோட புத்தர் பிறந்த நாடு அது புனித நாடு அப்படிங்கிறான் இந்தியாவை, ஜப்பானை விடவும். அது என்ன கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதுக்காக அவன தேசப்பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கை, அதுக்காக அவன தேசப்பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜப்பானோட ஒரு தேசப்பற்று இல்லாம பார்க்க முடியுமா? அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க விஷயத்தங்கிறது முடியும். இங்க இருந்த புத்தர் உலகெங்கிலும் இருக்கிற மக்களால் தன்னோட கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன் மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க கொண்டாடுறாங்க. இன்னொன்னு கிறிஸ்துவ மதம் பத்தி சொல்லணும். இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் எல்லா நாட்டிலும் பரவி இருக்குல்ல, ஆனா அது தோன்ற நாட்டில் அது கிடையவே கிடையாது. ஜெருசலத்திலேயோ அல்லது அரேபியா பாலைவனங்களையோ ஆசியாவில பிலிப்பைன்ஸ்ல மட்டும்தான் கிறிஸ்துவ மதம் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. கிறிஸ்துவ மதம் தோன்ற பகுதிகளிலே கிறிஸ்துவ மதம் கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் ஐரோப்பியா மற்றும் கிறிஸ்துவ மதத்துக்கும் அந்த பகுதிகளுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்கன்னா அதுக்கப்புறம் மாறினவங்க தான். அதனால இது ஒரு பகுதியில் பிறந்தா அவங்க அதுக்கு மதத்துக்கும் ஒரு நாட்டுல குடியுரிமைக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதற்கு எல்லா மதமுமே அது உதாரணமா இருந்திருக்குது. அது ஒண்ணு. இன்னொன்னு நான் ஃபைனலா சொல்லி முடிச்சிடுறேன் இந்த ரவுண்டோட. ஏன்னா அடுத்த ரவுண்ட் நான் பேச முடியுமான்னு தெரியல எனக்கு. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் நிறைஞ்சிருக்க அவையில நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். ஒபாமா ஏன் இதை சொல்லியிருக்கிறாரு, ஏன் அமெரிக்க பத்திரிகை இதை எழுதி இருக்கிறதுங்கிறதுல இன்னொரு அரசியல் இருக்கு. அதுல ஒரு நுண் அரசியல். இப்போ இதுக்கு முன்னால இது போல் மத மாற்றங்கள் நடந்த போது அல்லது இங்க இருந்த மத வன்முறைகள் நடந்த போதெல்லாம் அமெரிக்காவில இருந்த அதிபர்கள் பேசியிருக்கிறாங்களா? கிடையாது. மசூதி இடிக்கப்பட்ட போது கூட அமெரிக்க அதிபர் பேசியது கிடையாது. ஏன் இப்ப பேசுறாங்க? இங்க வந்து போன விருந்தினரா பேசுறாங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர் என்பதற்காக நடக்காது. பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிறிஸ்துவரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களுக்கு எதிராக வன்முறையா அது மாறும். அப்படிதான் நடந்திருக்கு. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடக்காது. ஏன்னா ஜாதி அதை தீர்மானிக்குது. ஒரே ஜாதியில ஒரே இந்துவாவும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவம் இருக்கிறாங்க. ஏன் ஒபாமா இதை பேசுறாருன்னா, கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் அவர் பேசவே இல்லை. நிறைய கன்னியாஸ்திரிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க சொல்லிவிடுறேன். அப்பெல்லாம் இப்ப ஏன் பேசுறா? இன்ஸ்டிடியூஷன் கிறிஸ்துவ சர்ச்சை மீது தாக்குதல் நடக்கும் போது தான் ஒபாமா பேசுறாரு. அமெரிக்க பத்திரிகை எழுதுது. கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்படும் போது அவங்க பேசல. கிறிஸ்துவத்தை விடவும் இன்ஸ்டிடியூஷன் வந்து அமெரிக்க நிர்வாகத்துக்கு ரொம்ப முக்கியம். அது அவங்களோட தொடர்புடையதா அவங்க கருதுறாங்க. அதனாலதான் ஒபாமா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, மத நல்லிணக்கம் குறித்து பேசுவதற்கு மோடிக்கு எப்படி யோக்கியதை இல்லையோ அதே யோக்கியதை ஒபாமாவுக்கு கிடையாது. ஏன்னா ஒபாமா அவங்க வந்து அரபு பாலைவனத்தில் எகிப்து மற்றும் மற்ற ஊர்ல எல்லா ஊர்லயும் அவங்க போட்டு அழித்த மசூதிகள் பட்டியல் இருக்கு பாருங்க, குண்டு ஏகப்பட்டது பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலிருந்து போன முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்காருல்ல, அவர் எவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்தவர், எல்லாம் போனவர். அங்க போகும்போது அமெரிக்காவில் உள்ள விடாம அவரோட ஆடையை கலைந்து அவமானித்துச்சு அவர் இஸ்லாமியருங்கிறதுக்காக. அதே போல் ஷாருக் கான் இந்தியாவின் ஸ்டாரா இருக்கிறாரு. ஷாருக் கான் பாட்டையெல்லாம் இங்க வந்து ஒபாமா நாடாளுமன்றத்தில் பாடினாரு. ஆனா அந்த ஷாருக் கான் அங்க போகும்போது ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக ஷாருக் கானை அவமானப்படுத்தி அந்த நிர்வாகம் பார்த்திருக்குது. இது மட்டும் இல்ல, கமல்ஹாசன் பின்னால் அவர் பேர் வர்றதுனால அவரை தவறா இஸ்லாமியர் நினைச்சுக்கிட்டு அவருக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் அங்க வந்தது. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு கண்ணோட்டம் என்பது சர்வதேச அரசியல் ஒரு பாலிடிக்ஸ் தேவைப்படுறதா ஒண்ணு இருக்குது. இந்த கண்ணோட்டம் என்பது ஒபாமாவின் இந்த கண்ணோட்டம் என்பது இவங்க வந்து கிறிஸ்துவத்துக்கு எதிரான தாக்குதல் இருக்குல்ல, பிஜேபி காரர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக சொல்லி முடிச்சுட்டேன். கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரான தாக்குதல் அவங்க பண்ணல. அவங்க என்ன பண்ணி யாரோ இவங்க சொல்ற ஏத்தி விடுறாங்களா, பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ கிறிஸ்துவ மதத்துக்கான வன்முறை செய்யணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களோட அஜெண்டா ஒன்னா போகுது. அவன் யாரோ இவங்க மேல ஏத்தி விட்ட ஆட்கள் இருக்காங்களா, அவங்க போய் இடிச்சிருக்கிறாங்க. இது இவங்களுக்கு நெருக்கடியா மாறி இருக்கிறது. மோடியின் கள்ள மௌனத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு சர்வதேச அரசியல் இருக்குல்ல, இவங்க சொல்றாங்கல்ல ஒபாமா இப்படி சொல்லிட்டாரு, இந்த வீம்புக்கு இனி அமெரிக்க நிறுவனங்கள் இங்க உள்ள நுழையக்கூடாது, அமெரிக்க கம்பெனிகள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய கருத்தும் உங்களுடைய அதுதான் வியாபாரம். உங்க கருத்தை சொல்லிருங்க சுருக்கமாக ரெண்டு பேருமே. இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி புரிந்த காலத்துல இந்துக்களுக்கு கல்வி உதவித்தொகை தரவில்லை என்று ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஜூலை போராட்டம்னு எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடர்ந்து நடத்தினாங்க. இன்னைக்கு நான் கேக்குறேன், 8 மாசம் ஆச்சு. ஒரு போன தடவை ஒரு பட்ஜெட்டும் போட்டாங்க, இப்பயும் பட்ஜெட் செஷன் நடக்குது. ஏதாவது இந்த கல்வி ஊக்கத்தொகைன்ட்டு இந்துக்களுக்கு ஏதாவது அறிவிச்சாங்களா? அதுக்கு நிதி ஒதுக்குனாங்களா? எதுவுமே செய்யல. ஆகையால் இவர்கள் என்னமோ இந்துக்களின் காவலாளிகள் போல தங்களை முன்வைத்துக் கொண்டு இனி காமன் சிவில் கோடுன்னு கொண்டு வந்து இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை தான் ஒழிக்கிறதுக்கான முயற்சி. அதே போல மண்டல் கமிஷன்
விஷயமும் அதான், காமன் சிவில் கோடும் சரி, அதுதான். உங்களுடைய அதனால கருத்து, இவங்களோட இறுதியா. திட்டமிட்ட சதி என்பது இந்த சிறுபான்மைக்கு மட்டும் எதிராக மட்டுமல்ல, மதசார்பின்மை என்பது இந்துக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கும் எதிரானது என்பது இன்னைக்கு இறுதியாக உங்களுடைய கருத்து, இறுதியாக உங்களுடைய கருத்து. மதசார்பின்மை என்பது நம்ம ஊர்ல எப்படின்னு சொன்னாங்க, அந்த ரம்ஜான் அன்னைக்கு தொப்பி போட்டு கஞ்சி குடிப்பாங்க, அதே சமயத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் கேக் வெட்டிட்டு சாப்பிடுவாங்க. ஆனா தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, புள்ளியார் சதுர்த்தி அன்னைக்கு குழக்கட்டை தொண்டையில இறங்காது. இதுதான் மதசார்பின்மை. இந்த மதசார்பின்மை அக்செப்ட் பண்ணா எல்லாரையும் அக்செப்ட் பண்ணும், இல்லையா எல்லாரையும். இப்ப பாருங்க, நம்ம தமிழக முதல்வர் எந்த விழாவுக்குமே அவர் யாருக்குமே வாழ்த்து சொல்றது இல்ல. அவர் உண்மையான மதசார்பியை கண்டுபிடிக்கிறார். தீபாவளி இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒண்ணு சொல்றது இல்ல, சைலண்டா இருக்காரு பாருங்க. அது மாதிரி இருந்தோம். இல்ல ஒரு ரம்ஜானுக்கு சொல்லல சார். அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் அதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உண்மையான மதசார்பின்மை இருக்கும் பொழுது இந்தியா சரியா வரும். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் பேசிட்டு இருக்க இதை பொறுத்த வரைக்கும் இதுல மோடியினுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக இன்னும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் இருக்கும். சரி, பார்க்கலாம் சார். உங்களுடைய கருத்துக்களை 3 பேரும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.